Hi everyone, வெல்கம் டு மை ஸ்மால் ஸ்டெப் பிக் ஹரிசான் பேஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு பேரண்டிங் கைட் சீரீஸில் ஒரு பேரண்டிங் டிப் வந்து கொடுக்க போகிறேன். எதை பற்றி கொடுக்க போகிறேன்னா, மாம்ஸ் கில்ட் பற்றி கொடுக்க போகிறேன். இந்த மாம்ஸ் கில்ட் வந்து என்னதுன்னா, எல்லா மதர்ஸுமே வந்து அவங்க வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம்லேயோ இல்லை வந்து இதில் மட்டும் இம்மீடியட்டாக டெலிவரி ஆகிறப்ப இல்லை ப்ரெக்னென்சியில் மட்டும் வந்து கிடையாது. த்ரூ அவுட் தியர் பேரண்டிங்கை வந்து எல்லா மதர்ஸுமே வந்து இந்த மாம்ஸ் கில்ட்டுங்கிற ஃபேஸை வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த மாம்ஸ் கில்ட் வந்து ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 சினாரியோஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட்டு, உங்களோட பர்சனல் மதர்ஹுட் ஜேர்னியில் வந்து நீங்கள் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கோமே அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறனால மாம்ஸ் கில்ட் வந்து வரும். செகண்ட் வந்து, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட மதர்ஹுட் ஜேர்னியை பற்றி வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்மளை ஒரு விதமாக நெகட்டிவாக வந்து அழுத்தலாம், பாசிட்டிவாகவும் அழுத்தலாம். ஸோ அதனாலயும் வந்து மாம்ஸ் கில்ட் வந்து வரும். இந்த 2 சினாரியோனால தான் நீங்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த மாம்ஸ் கில்ட்டுங்கிற ஃபேஸை வந்து கோ த்ரூ பண்ணுறீங்க. இன்றைக்கி இல்லை பேரண்டிங் டிப்பில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 2 சினாரியோஸை வந்து எப்படி டீல் பண்ணி இந்த மாம்ஸ் கில்ட்டுங்கிற ஃபேஸை வந்து எப்படி நீங்கள் கடந்து வரலாம், அதை பற்றி வந்து நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களோட மதர்ஹுட் ஜேர்னியில் மேலே வச்சுருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து எப்படி டீல் பண்ணுறது, அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வேல்யூஸை வந்து நீங்கள் கிளியராக வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் சைல்ட்கிட்ட வந்து எந்த மாதிரி டிசிப்ளினாக பிஹேவ் பண்ணணும், உங்கள் சைல்டை வந்து அட்மோஸ்ட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு சில வேல்யூஸ் டுவர்ட்ஸ் யுவர் சைல்டு வந்து நீங்கள் கிளியராக வச்சுருக்கிறப்போ உங்களை வந்து எக்ஸ்டர்னல் ஒப்பீனியன்ஸ் வில் ஹாவ் லெஸ் பவர் டு ஸ்வே யூ அவே. ஸோ உங்களோட வேல்யூஸை வந்து நீங்கள் கிளியராக வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் வந்து பவுண்ட்ரி லிமிட்ஸ் வந்து செட் பண்ணணும். இந்த பவுண்ட்ரி லிமிட்ஸே வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து சாஃப்ட் பவுண்ட்ரி, இன்னொன்று வந்து ஹார்ட் பவுண்ட்ரி. சாஃப்ட் பவுண்ட்ரினா என்னென்னா, அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறப்போ, உங்களோட மதர்ஹுட் ஜேர்னியை பற்றி வந்து ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறப்போ, இல்லை பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக வந்து ஜட்ஜ் பண்ணுறப்போ உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களோட அக்கறை வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே புரியுது, நான் அதை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் நான் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து என் குழந்தைக்கு வந்து நல்லது தான், என் குழந்தைய வந்து நான் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து என்னோடய குழந்தைய வந்து பாதிக்கிற மாதிரி வந்து இருக்காது அப்படின்னு நீங்கள் சாஃப்டாக கன்வே பண்ணுறது தான் சாஃப்ட் பவுண்ட்ரி லிமிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் பவுண்ட்ரிஸ்னால் என்னென்னா, உங்கள் பேரண்டிங், அதாவது உங்களோட மதர்ஹுட் ஜேர்னியை வந்து நெகட்டிவாக ஜட்ஜ் பண்ணுறவங்க கிட்டேயும் பாசிட்டிவாக ஜட்ஜ் பண்ணுறவங்க கிட்டேயும் நீங்கள் வந்து ஹார்ஷாக சொல்கிறது, அதாவது டோன்ட் ஜட்ஜ் மை மதர்ஹுட் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறது பேர் தான் வந்து ஹார்ட் பவுண்ட்ரிஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 2 பவுண்ட்ரி லிமிட்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, உங்களை சுற்றி எப்பயுமே வந்து பாசிட்டிவாக, அதாவது வந்து உங்கள் மதர்ஹுட் ஜேர்னியை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்கள் மதர்ஹுட் ஜேர்னியை வந்து உங்களோட மென்டல் மதர்ஹுட் இதை வந்து நெகட்டிவாக வந்து உங்கள டவுன் பண்ணாமல் இருக்கிற பர்சன்ஸை தான் எப்பயுமே வந்து உங்களை சுற்றி வந்து வச்சுக்கணும். அதாவது வந்து எப்பயுமே பாசிட்டிவ் பீப்புள் வந்து உங்களை சுற்றி வச்சுருக்கிறது வந்து எப்பயுமே உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. உங்கள் பேரண்டிங்கில் த்ரூ அவுட் யுவர் பேரண்டிங் வந்து எப்பயுமே அது நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு, உங்களோட ஓன் கட் ஃபீலிங்ஸை வந்து அட்மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். அதாவது வந்து என் சைல்டு ஆஸ் அ மதராக நான் என்னோட குழந்தைய வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேன். நான் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுமே என் குழந்தைய வந்து எந்த விதமாகவும் பாதிக்காது அப்படின்னு உங்களோட கட் ஃபீலிங்ஸை நீங்கள் அட்மோஸ்ட்டாக ட்ரஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் உங்களோட பர்சனல் மதர்ஹுட் ஜேர்னி மேலே வச்சுருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். பர்ஃபெக்ட் பேரண்டிங். இப்போ வந்து இந்த பர்ஃபெக்ட் பேரண்டிங் ஒரு வேர்டு வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிற ஒரு இதே வந்து ஒரு மித்.
தான். நீங்க பெர்ஃபெக்ட் பேரண்டிங்க்கு பதிலா குட் இனஃப் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட வந்து உங்க சைல்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன். குட் இனஃப் பேரண்டிங் அப்படின்னா, அ அதாவது வந்து உங்க சைல்டுக்கு வந்து இந்த வேர்ல்டு வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. இந்த வேர்ல்டு வந்து இம்மீடியட்டா வந்து பாசிட்டிவா ரெஸ்பான்சிவ் கிடையாது அப்படிங்கிறது உங்க சைல்டு வந்து புரியறதுக்கு நீங்க உங்க சைல்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பேரு தான் குட் இனஃப் பேரண்டிங். இதனால வந்து அவங்க நெறைய வந்து குட் குவாலிட்டீஸ் வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து உங்க சைல்டுக்கு வந்து நீங்க பில்ட் பண்றீங்க. அவங்களுக்கு என்ன தெரிய போது? இப்படிலாம் பண்ணா அவங்களுக்கு என்ன புரிய போது? அப்படி வந்து இந்த வயசுல அவங்க என்ன கத்துப்பாங்க? என்ன குவாலிட்டீஸ் வளர்த்துப்பாங்க? அப்படிங்கிறத வந்து நீங்க அது அந்த மாரி எந்த ஒரு இது ஃபேஸ் ஆஃப் பேரண்டிங்லும் நீங்க அந்த தப்ப வந்து பண்ணிறாதீங்க. சின்ன குழந்தை கூட நீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு பேரண்டிங்குமே வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு புரியும், அவங்க வந்து உணருவாங்க. ஸோ வந்து நீங்க ஒவ்வொரு பேரண்டிங்லுமே வந்து ரொம்ப கவனமா வந்து நீங்க வந்து கையாளணும். நெக்ஸ்ட்டு வந்து அ பேட் அண்ட் ஷேம் இது 2க்குரிய வேர்டோட டிஃபரன்ஸ வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களோட பர்சனல் மதர்ஹுட் ஜர்னிய வந்து டீல் பண்றதுக்கு. பேட் அப்படின்னா வந்து நீங்க ஏதாவது ஒரு பெட் டைம் ஸ்டோரி வந்து உங்க சைல்டுக்கு சொல்ற பெட் டைம் ஸ்டோரிய வந்து ஏதாவது ஒரு நாள் உங்க உங்க உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கோ ஏதாவது ஒரு ஒர்க்னால மிஸ் ஆயிருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ண வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த மொமெண்ட்ட வந்து நீங்க வந்து ஆஸ் அ மதர் டியூட்டிய வந்து செய்யாம வந்து இருந்திருக்கலாம். பட் தட் டசன்ட் மேக் யூ அ பேட் பேரண்ட் ஆர் வந்து அத நினைச்சு நீங்க வந்து ஷேம்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த 2 டிஃபரன்ஸ்ல வந்து நீங்க வந்து கிளியரா இருக்கணும். நெக்ஸ்ட் இனி செல்ஃப் கம்பேஷன் ஒரு குவாலிட்டிய வந்து உங்களோட மதர்ஹுட் ஜர்னில நீங்க கண்டிப்பா வந்து வளர்த்துக்கணும். ஒரு நாள் வந்து என்னோட சன் வந்து ஸ்கூலுக்கு போறப்ப நான் வந்து அவனுக்கு வந்து சாக்ஸ் அண்ட் ஷூ வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன். அப்ப வந்து அவன் வந்து அந்த ஷூ ரேக்க வந்து தொட்டுட்டே இருந்தான். அந்த ஷூஸ் இருக்கிற இடத்த வந்து ஸ்லிப்பர்ஸ் இருக்கிற இடத்த வந்து தொட்டுட்டே இருந்தான். நான் வந்து அம் அன்னைக்கு வந்து கொஞ்சம் நான் வேற ஏதோ டென்ஷன்ல இருந்தேன். அந்த டென்ஷன்ல வந்து என் சன்ன வந்து திட்டிட்டேன். ஸ்கூலுக்கு போற ஸ்டார்ட் ஆஃப் த டேலே வந்து திட்டிட்டான். எனக்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. எப்பயுமே வந்து அந்த ஏர்லி மார்னிங்கோட டைம வந்து அவன வந்து சியர்ஃபுல்லா அவன் டேய வந்து ஹேப்பியா ஸ்டார்ட் பண்ணணும். அது மாரி வந்து நான் வந்து அதில வந்து கிளியரா வந்து இருப்பேன். அத வந்து நான் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. அதுலேருந்து நான் தவறுனதே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் வந்து என் வந்து சன்ன வந்து திட்டினோனே, என்னடா இது நம்ம சன்ன வந்து இப்படி ஒரு டே அவனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்ணி, ஈவினிங் அவன் வீட்டுக்கு வந்தோனே வந்து நான் வந்து அம்மா தெரியாம திட்டிட்டேன்டா கண்ணா சாரி அது மாரி வந்து என் சன் கிட்ட நான் வந்து சொன்னேன். ஸோ அந்த செல்ஃப் கம்பேஷன் என்னன்னா, நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா, அத வந்து அக்னாலெட்ஜ் பண்ணணும். உங்க சைல்ட் கிட்ட வந்து இஃப் நெசசரி நீங்க வந்து சாரி வந்து கேட்கணும். அண்ட் சாரி கேட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணணும். இந்த செல்ஃப் கம்பேஷன்ங்கிற குவாலிட்டி உங்களோட எல்லா ஃபேஸ் ஆஃப் பேரண்டிங்லும் நீங்க கண்டிப்பா வந்து அத வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு செக்யூர் யுவர் ஓன் ஆக்ஸிஜன் மாஸ்க் அப்படின்னா வந்து செல்ஃப் கேர். அதாவது உங்களோட த்ரூ அவுட் த பேரண்டிங் ஃபேஸ்ல வந்து நீங்க எந்த மாரி ஒரு ஆஸ் அ மதரா எந்த மாரி ஒரு குவாலிட்டீஸ் வந்து நீங்க வளர்த்துக்கணும். எல்லா ஃபேஸ்லயும் பொறுமையா இருக்கணும். உங்கள பார்த்து தான் உங்க குழந்தை வந்து வளரும். ஸோ வந்து உங்க குழந்தை என்னென்ன நல்ல குவாலிட்டீஸ்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு அடல்ட்ஹுட் வந்து கூட்டிட்டு போணும். அடல்ட்ஹுட்டுக்கு வந்து உங்க சைல்டு எடுத்துட்டு போணும் அப்படின்னா, அந்த குவாலிட்டீஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வளர்த்துக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் கேர் நீங்க பண்றது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே பண்ணுங்க. நீங்க வந்து பிரெக்னன்சிலயோ இல்ல வந்து ம இம்மீடியட் போஸ்ட்மார்ட்டம்ல வந்து சில உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாமே நீங்க வந்து பண்ணாம வந்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயத்த எல்லாமே பண்ண ஆரம்பிங்க. செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின்ன டேக் கேர் ஆஃப் பண்ணுங்க. ஹைட்ரேட்டடா இருங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. உங்கள என்னைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க பண்றப்போ, நீங்க வந்து ரொம்ப உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவா வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பர்சனலா நான் பண்ணேன். போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் வந்து அந்த டிப்ரஷன் ஃபேஸோ, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷனோ, மாம்ஸ் கில்ட் எல்லாமே நானும் கோ த்ரூ பண்ணேன். எனக்கு அந்த ஃபேஸ வந்து கடந்து வர்றதுக்கு வந்து
வந்து ரொம்பவே வந்து அந்த ஃபேஸ கோ த்ரூ பண்றது கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நான் படிச்ச எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் மத்தவங்களுக்கு டீச் பண்ணணும். மத்தவங்க டீச் பண்ணணும்னா, நான் ஃபர்ஸ்ட்டு அத அப்ளை பண்ணி அதுலேருந்து வெளிய வரணும் இல்லையா? நான் அத எல்லாமே அப்ளை பண்ணி, நவ் ஐ அம் ரியலி என்ஜாயிங் மை மதர்ஹுட் ஜர்னி. அதே மாரி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து இந்த மாம்ஸ் கில்ட் ஃபேஸ்லேருந்து வெளிய வந்து உங்களோட மதர்ஹுட் ஜர்னிய கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க் யூ. ஹேப்பி பேரண்டிங் அண்ட் ஹேப்பி டீச்சிங். தேங்க் யூ.